அவரே முதல் நாள் சொன்னார், யாருமே அங்க அசைவுகள் செய்யாதீங்க, சைகை காட்டாதீங்க, அவையெல்லாம் உரிமை மீறலில் வரும். உங்களை எல்லாம் 1000 கண்ணுடைய ஆளாய் சிசிடிவி கவனிச்சிட்ருக்கு, அந்த தப்பெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்ன போது பரவாயில்லையே அப்படின்னு கவனித்தேன். ஆனால் அங்கே அசைவை செய்வதற்கு முதலமைச்சரே செய்வதற்கு அவரே கிளாப் கட்டு அடித்து ஆக்ஷன் சொன்னார். அப்படி பண்ணார். அதுக்கு பிறகு அவர் சொன்ன இந்த ரசிக்க முடியாத கதை 62 பேரறிஞர் அண்ணா தோற்று போனார். பச்சையப்ப முதலியார் ஒன்றவற்றை காஞ்சிபுரத்தில் தோற்று போயிட்டார். தோற்ற உடனே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் எங்கே அண்ணா, எங்கே மாப்பிள்ளையை காணமே அப்படிலாம் சொல்லி கேலி பண்ணாங்க. ஆனால் அண்ணா அதற்கு பிறகு இருந்தார். கேலி செய்த காங்கிரஸ் காணாமல் போனது. மக்கள் எப்பொழுதுமே பிடிக்காதவனோ நல்லவனோ கெட்டவனை கீழே வீழ்த்தினால் கூட பரிதாபப்படுவாங்க. அதுபோல ஒரு தோற்று போய்விட்டார் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்காக அவரை எங்க அப்பான்னு உறவு முறை சொல்லி, அது என்னமோ தெரியல, இந்த முதலமைச்சர் ஒன்று அங்கிள்ங்கிறாரு இல்லைன்னா அப்பாங்கிறாரு. தலைவர்களை தலைவர்களாக அணுகாகவன் உறவுகளை சொல்லி கேலி செய்யக்கூடிய ஒரு மலிவான அரசியலை நான் அவரிடம் தொடர்ந்து பார்த்தேன். அதற்கு பிறகு நேற்று ஒரு முதலமைச்சர், நீங்கள் தலைவராக அரசியல் தலைவராக இருக்கிற போது பிறர் மீதான குற்றச்சாட்டுகளை நீங்கள் அடுக்கலாம், வழி சொல்லும் இடத்தில் நீங்கள் இருந்தீங்க. நேற்றைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வழி சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. வழிகாட்ட வேண்டிய இடமிருந்து நாம் எதிர்பார்த்தது தீர்வுகள். அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஜூன் 12 வழக்கமாக மேட்டூர் அணையில் நீர் திறந்திருக்கணும். ஏரோட்டும் உழவர் கூட்டம் கலப்பை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறாங்க, தண்ணி வரல, அது குறித்து பேசியிருக்கணும். அதற்கு பிறகு வருங்கால சமூகம் வடிவமைக்கப்படுவது வகுப்பறைகளில் தான், நிகழ்கால பூகோளத்தின் நிம்மதி தேடப்படுவதும் வகுப்பறைகளில் தான். அப்படிப்பட்ட வகுப்பறையில் ஒரு பள்ளி கல்வித்துறை, அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பாட்டுக்கு ஆடுறாரு, கைப்படாத சீடின்னு ஒரு பாடலை போட்டு. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க அங்கே வகுப்பறையில் உட்காந்துருப்பாங்க, எத்தனை தாய் தகப்பன் நம்பிக்கையோடு பிள்ளைங்களை அனுப்பியிருப்பாங்க. அப்படி ஒரு பாடலை பாடியது மட்டுமல்லாமல் பேட் டச்சு குட் டச்சு என்னெல்லாம் இன்றைக்கு நாம் பிள்ளைகளை எச்சரிக்கைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அமைச்சரே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸ்மேன் உட்காந்துருக்கு, அதுக்கு சொடக்கெடுத்து விடுறாரு, கேமராலாம் ஓடிட்டுருக்கு எல்லோரும் பார்க்கிற இடத்தில். அப்போ அந்த குழந்தையை பெற்ற ஒரு தாயின் மனநிலை என்னவா இருந்தது? வணக்கம் மக்களே. ஓசூர் கிழவரம்பள்ளி டேமோட நீர் எவ்வளவு மாசுபாடு ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஒசூர் ஆவலப்பள்ளி டேம்ல இருந்து கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்டரியில இருந்து வெளியே வர அந்த நச்சு பொருட்களால தண்ணி ரொம்பவே மாசு அடைஞ்சு அங்க சுத்தி இருக்கிற ஆடு மாடு மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பாதிப்படையுதுங்க. சும்மாவே இருக்க முடியலங்க. ஏன்னா இந்த டேம்ல இருக்க மீன்கள் எல்லாம் செத்து மதக்குது, அந்த தண்ணியை குடிக்க போற ஆடு மாடு எல்லாம் சாகுது. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி தாங்க விவசாயத்துக்குமே போகுது, அதுல வர விளைச்சல் தாங்க நம்மளும் சாப்பிடுறோம். சோ எல்லாத்துக்குமே இது பாத்தீங்களா, இந்த நீர் மாசுபாட்டுனால அந்த டேம்ல உள்ள மீன்கள்லாம் எப்படி செத்து கிடக்குன்னு. அது மட்டும் இல்லாம அந்த டேம் பக்கத்திலேயே போக முடியலையா, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாமா. அதுவும் இல்லாம அந்த தண்ணியில வெள்ளையா நொறையா வருது இல்ல, அது சோப்பு நுரை கிடையாது. பெங்களூர்ல உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகளும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும் இந்த தென்பண்ணை ஆற்றில் கலக்கிறதுனாலதான் இந்த நீர் மாசுபாடாயிருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த கிருஷ்ணகிரி, விழுப்புரம், தர்மபுரி, திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் விவசாய நிலங்களும் தான் பாதிக்கப்படுது. இதுக்கு முறையான தீர்வை தமிழக அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்துதான் எடுக்கணும். இதை பத்தியெல்லாம் கண்டுக்காம இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவரும் நீர் மேலாண்மை துறை அமைச்சர் புஷியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த இப்படி எல்லாம் நடக்கும்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க சீமான் அண்ணா சொல்லிட்டாரு. பாரு, காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு. ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வருது, இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி பாரு. இது சோப்புன்னு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. விளையிறது என்னவா விளையும்? அஞ்சா. இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகள்ல குடிக்குது. அது என்ன ஆகும் நீ யோசிக்க. தண்ணீருக்கு மாநாடு போட்டவரெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு சட்டசபையில உட்காந்து அப்பாவை காணும் ஆட்டுக்குட்டியை காணும் தேடினவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க நம்ம மக்கள். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? நல்ல மாற்றம் இல்ல. இதுக்கு தாண்டா சீமானனாக்கு ஓட்டு போடுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ள போறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். நீட்னால் பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்டு தங்கை அனிதா இறந்து போறாங்க. அப்ப நம்ம பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டங்கள் பண்ணோம். அப்ப திருப்பி புஷியானதை நம்மளே கூப்பிடுவோம். அப்படிதான் நாங்க களத்துக்கு ஒரு வர வச்சோம். கைப்பட நாங்க எழுதி கொடுப்போம், எங்க போகணும் எங்க வரணும். அப்ப அவங்க ஃபேமிலியோட நம்ம சொல்றோம், விஜய் சார் வராரு, நீங்க பாருங்க. அதே மாதிரி அவர் எங்க போகணும், என்ன பண்ணணும், தரையில் உட்காரணும், மெழுகுவத்தி ஏற்றணும், முதல் நம்ம எல்லாமே நம்ம தான் எழுதி. ஆமா, ஒரே ஒரு விஷயம்,
தெளிவா தமிழ்ல புரியுற மாதிரி பொறுமையா சொல்றேன். இங்க ஏகப்பட்ட பேரு டிஎம்கே ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த, டிஎம்கே ஆட்சியில தானே இதெல்லாம் நடந்துச்சு, கொலை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்படி கம்ப்ளீட்டா நிப்பாட்ட முடியும், சுய ஒழுக்கமும் முக்கியம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, மாற்றத்தை காட்டுவோம், டிஎம்கே ஆட்சியில நடந்த தப்பு எங்க ஆட்சியில நடக்காது, கிரைம் ரேட்டை கம்ப்ளீட்டா குறைப்போம், பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஸ்டேட்டா தமிழ்நாடு மாத்துவோம், மாற்றத்தை காட்டுவோம்னு சொன்னீங்க. இப்ப நியாயமா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாற்றம் எங்க? திருநெல்வேலியில பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் ஒரு 60 வயசு மனுஷன். சென்னை பெரம்பூர்ல ஒருத்தன் வண்டியில வந்து ஃபாஸ்டா இன்னொரு வண்டியை இடிச்சிருக்கான். ஏன் இடிச்சன்னு கேட்டதுக்கு பட்டா கத்தியை காட்டி மிரட்டியிருக்கான். வடபழனியில இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, 30 வயசு பிருத்திவிராஜன் 2 வீலர்ல ஃபாலோ பண்ணி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். திருவள்ளூர்ல பூனையை புடிச்சு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 4 வயசு சின்ன குழந்தைக்கு பாலியல் தொல்லை. நெல்லையில திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 16 வயசு சிறுமிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். தேனாம்பேட்ல ஆட்டோல போன 35 வயசு பொண்ணுக்கு கையில முத்தம் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். சென்னையில ட்ரெயினை நிறுத்தி திருடி இருக்கான். சிக்னல்ல துணியை போட்டு மூடி ட்ரெயின்குள்ள ஏறி பேசஞ்சர்ஸ்ட் நகையெல்லாம் திருடி இருக்கான். டிவிக்கே ஒன்றிய செயலாளர் கைது. திருவள்ளூர்ல 27 வயசு பொண்ணுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஈவ் டீசிங் பண்ணிருக்கான். தூத்துக்குடியில எஸ்ஐக்கு அருவாள் வெட்டு. வீட்டுல மண்ணெண்ண குண்டு வீசினவர்களை பிடிக்க போனப்போ இது நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ஆட்டோ டிரைவர் பண்ணிருக்கான். தர்மபுரியில வீட்டுல தூங்கிட்டு இருந்த லட்சுமிய வெட்டி கொண்டிருக்காங்க. பாடிய விவசாய நிலத்துல தூக்கி போட்டு ஓடி இருக்காங்க. ஈரோட்ல 74 வயசு மூத்தாடிக்கு பாலியல் வன்கொடுமை. தர்மபுரியில டிவிக்கே பூத் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபேக் நோட்ஸ் கொடுத்து பைக்கை புக் பண்ணதுனால. கன்னியாகுமரியில டிவிகே நிர்வாகி மேல அந்த கட்சியோட பெண் நிர்வாகியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட்னா என்னது, பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. ப்ரூஃப் கொடுத்தும் கட்சியில எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால அந்த பொண்ணு கட்சியை விட்டு விலகிட்டாங்க. அந்தியூர்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ராணிப்பேட்ல பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட தப்பா நடந்துகிட்ட ஆசிரியர். விழுப்புரம் அருகே 9 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தூத்துக்குடியில பஸ்ல டிராவல் பண்ண 17 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர். திருச்சி மணச்சநல்லூர்ல பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்து 30 சவரன் நகை கொள்ள. செங்கல்பட்டுல 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டல். வியாசர்பாடியில மது குடிக்க பணம் தராததால் தாய் மாமனை அடிச்சே கொண்டிருக்கான் ஒருத்தன். திண்டுக்கல்ல பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல மது போதையில பண்ணிருக்கான். வடபழனி டீ கடையில சிகரெட் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தப்போ 2 பேர் தெரியாம மோதி இருக்காங்க. அதுல சண்டையாகி வினோத்ன்றவரை 5 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. செங்கல்பட்டுல 14 வயது சிறுமியை கடத்தி சென்று 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை, வாயில துணியை வச்சு அடைச்சு பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல சுகுணாபுரம் அருகே 25 வயசு பொண்ணு முகம் சிதைந்த நிலையில் ஆடைகள் இல்லாம பாடி கிடைச்சிருக்கு. சைதாப்பேட்ல 64 வயசு மூத்தாடி மூஞ்சில மயக்கப்பொடியை தூவி 15 சவரன் நகை கொள்ளை. திண்டுக்கல்ல 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை.